ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிடி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கிறோம் எல்லாருமே. அதுக்கு வந்து ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணி எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கு. நீங்க ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்எஸ்பி ஓடிஆர்ங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது என்எஸ்பி ஓடிஆர் ஆப். செகண்ட் வந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி, ஆதார் ஃபேஸ் ஆர்டி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது டிஸ்பிளேல நமக்கு டெஸ்க்டாப்ல டிஸ்பிளே ஆகாது. ஆனா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணாதான் நம்ம ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ண முடியும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்க என்எஸ்பி ஓடிஆர் இந்த மொபைல் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண பிறகு ரிஜிஸ்டர்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல நமக்கு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்க ஐ அக்செப்ட் பண்ணு, அதாவது ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிடும். அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கேப்சா கோட் இருக்கும், இமேஜ் கேப்சா, ஆடியோ கேப்சா. நீங்கள் இமேஜ் கேப்சா கிளிக் பண்ணி அந்த இமேஜில் இருக்கிற லெட்டரை அப்படியே டைப் பண்ணுங்கள். 1BZ3DY கிளிக் பண்ண உடனே வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி, ஐ ஹேவ் ஆதார், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் நம்பர், அதாவது 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ண பிறகு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஐ அக்ரி கேட்கும். ஐ அக்ரி கொடுத்த உடனே அந்த ஓடிபி ஆனது உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருங்க. உங்கள் மொபைல் நம்பரில் உள்ள ஓடிபியை பார்த்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே நமக்கு இமேஜ் கேப்சா கோட் இருக்கும், ஆடியோ கேப்சா, இமேஜ் கேப்சா. நீங்கள் இமேஜ் கேப்சா கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்டர் கொடுங்க. 2HSBBJ இதை என்டர் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சிங்க. இதில் பார்த்தீங்கன்னா அபவுட் என்பிசிஐ மேப்பிங், இதாங்க என்பிசிஐ மேப்பிங். இந்த என்பிசிஐ மேப்பிங் இருந்தால் தான் நமக்கு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு போட்டு விடும். இப்போ இது மாதவன்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட என்பிசிஐ மேப்பிங், அவனோட அட்ரஸ் எல்லாம் காமிக்குது. அவங்களோட அம்மா பேர், அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா பேர் கொடுத்த பிறகு உங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் அப்பா நேம் கொடுத்த பிறகு நீங்கள் கீழே டைப் பண்ணணும். அது கொடுத்த பிறகு இமெயில் ஐடி டைப் பண்ண பிறகு இமேஜ் கேப்சா, ஆடியோ கேப்சா ரெண்டு இருக்கும். நீங்கள் அதில் இமேஜ் கேப்சா கிளிக் பண்ணி இமேஜ் கேப்சாவை பார்த்து டைப் பண்ணுங்கள். இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணால் தான் நமக்கு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து உங்களோட ஆதாரை வந்து பேங்க்கில் போய் சீடிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்படி சீடிங் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த வெப்சைட், மை ஆதார் வெப்சைட்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் காமிக்கும். அப்படி அக்கௌண்ட் காமிக்கலட்டா உங்களுக்கு அமௌண்ட் வராது. இது எல்லாத்துக்குமே தெரியும். அது நம்ம இங்கே என்பிசிஐ மேப்பிங் இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. நீங்கள் மேப்பிங் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையாங்கிறத நம்ம இந்த ஆப்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் இமேஜ் கேப்சர் டைப் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் பேர் என்ன பேர்னா ஓடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர். இது வந்து ஓடிஆர் நம்பர் கிடையாது, ஓடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். இந்த ஓடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பரை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஓடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நமக்கு தேவைப்படுங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்கிறீங்கன்னா அந்த ஓடிஆர் ஆப் இருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்ட் ஓடிஆர் ஆப்பு, அந்த ஆப்பில் போய்ட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணுங்கள். என்எஸ்பி ஓடிஆர் அந்த ஆப்புக்கு போய்ட்டு நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு, நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி போயிருக்கும். ஆதார் ரிஜிஸ்டர் நம்பருக்கு அந்த ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் செல் நம்பர்லேருந்து பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோட் என்டர் பண்ணணும். இமேஜ் கேப்சா இருக்குல்ல, இமேஜ் கேப்சா கிளிக் பண்ணி அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இகேஒய்சி பண்ண போகிறோம், அதாவது ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ண போகிறோம். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் தான் நம்ம இப்போ பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கு நமக்கு ஓடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் தேவை. ஓடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் டைப் பண்ணிவிட்டு தான் நம்ம லாகின் பண்ணியிருக்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் நம்பருக்குலாங்க மேலே அதெல்லாம் டைப் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ அக்ரி கொடுத்தீங்கன்னா உள்ள பேஜுக்கு ஓப்பன் ஆயிருங்க. இந்த பேஜ் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஆர்டி, ஆதார் ஃபேஸ் ஆர்டி இந்த பாருங்கள், இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இப்போ என்ன செய்கிறீங்கன்னா
ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ப்ரொசீட் கொடுத்த பிறகு இதை மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் வியூ கேமரா வருங்க. ஃப்ரண்ட் வியூ கேமராவில் நீங்கள் எடுக்கணும். நாங்கள் பேக் வியூ கேமரா வச்சு செக் பண்ணும்போது வந்து நமக்கு ஃபெயிலியர்னு திரும்ப வந்துருச்சுதுங்க. கேப்சர் ஃபெயில்டு ப்ளீஸ் ட்ரை அகைன் கேட்டுச்சுதுங்க. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் வியூலே எடுங்க. அதாவது ஃப்ரண்ட் கேமரா வச்சு என்ன செய்யுங்க, உங்கள் இமேஜை நீங்கள் எடுக்கணும். இந்த இமேஜ் எடுக்கும்போது நல்லா வெளிச்சம் உள்ள இடத்துல தான் எடுக்கணுங்க. வெளிச்சம் இல்லாத இடத்துல எடுக்கக்கூடாது. வெளிச்சம் இல்லாத இடத்துல எடுத்திங்கன்னா அந்த ஃபேஸ் அத்தான்டிகேஷன் ஆகாது. இப்போ நாங்கள் இதை மாதிரி 2-3 டைம் எடுத்து பார்த்தோம். நாங்கள் எடுத்து பார்க்கும்போது பிளிங்க் பண்ணணும். நம்ம கண் பிளிங்க் பண்ணால் தான் என்ன செய்யும், கேப்சர் ஆகும். இல்லை கேப்சர் ஆகாது. பேக் கேமரா வச்சு எடுக்கும்போது நமக்கு அது ஓகே ஆகலை. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோன்னா ஃப்ரண்ட் கேமராவே யூஸ் பண்ணோம். ஃப்ரண்ட் கேமரா வச்சுட்டு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பிளிங்க் பண்ணோம்னு வச்சுங்களேன், கரெக்டாக ஃபேஸ் நாட் டிடெக்ட் ஆகணும்னு சொல்லிச்சுது. ஃபேஸ் பிளிங்க் டு கேப்சர்னு கேட்கும்போது கரெக்டாக பிளிங்க் பண்ணோம்னா கரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே போயிடுச்சுது. இமேஜ் கேப்சர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. இப்போ அவங்களுக்கான ஓடிஆர் நம்பர் கிரெடிட் ஆகிடுச்சு. இந்த ஓடிஆர் நம்பர் எதுக்குன்னா, இந்த அகாடமிக் இயருக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஓடிஆர் நம்பர் இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒவ்வொரு அகாடமிக் இயருக்கும் நம்ம இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. இது வரைக்கும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெசேஜ் தான் ஒவ்வொருத்தரோட இன்பாக்ஸுக்கும் வந்திருக்கு. யாரெல்லாம் பிடி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த மெசேஜ் தான் வந்திருக்குது. வேறு எதுவும் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.